சீசனோட கடைசி பாட்டு கிட்ட வந்துட்டோம். இந்த எபிசோட்ல நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போகுது. இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான், அதோட இந்த சீசன் 1 முடிஞ்சிடும். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்ல லூயிஸ் வந்து ஒரு கொடூரமான கனவு காணுற மாதிரி காமிக்கிறாங்க. சின்ன வயசுல நிறையவே டார்ச்சர் அனுபவிச்சிருப்பான் போல. இன்னுமே அந்த ட்ராமா அவனோட மைண்ட்ல இருக்க தான் செய்யுது. இப்போ கூட வெளியே ஏதோ ஸ்போர்ட்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு போல. அதுல யாரோ ஒருத்தர் நம்பர் 4 கூப்பிட இவனோட பழைய ஞாபகங்களை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்திருக்கு. ஸோ கையில ஒரு பொக்கே எடுத்துட்டு எங்க போறா தெரியல. பட் அன்னைக்கு நடந்த அந்த கொடூரமான விஷயத்தெல்லாம் நினைச்சபடியே நடந்து போயிட்டு இருக்கான். அதை நமக்கு இப்ப காமிக்கிறாங்க. இவனுக்கு 5 வயசு இருக்கும் போதே பேக் மார்க்கெட்ல செல்லுக்காக போயிருக்கான். இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே அவங்க எழுதிட்டு போக இவனுக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. பட் அந்த செல்லை விட்டு வெளியே போனா நம்மளோட உயிர் நமக்கு இல்ல அப்படிங்கறது மட்டும் அந்த சின்ன வயசுல அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இவன் கொடூரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த பிளாக் மார்க்கெட் சப்ளை போகக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு சிட்டில பெரிய செல்வாக்கு கூடிய ஒரு ஹெபியோர் வராரு. அதை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமா மரியாதை கொடுக்குறானுங்க. சோ அவருமே ஒரு ரெயின்டியர் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான். பட் அவருக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து ஒரு ரெயின்டியரை தத்தெடுத்துட்டு போலாம் சொல்லி வந்திருப்பாரு. பட் வந்த இடத்துல ஒரு பார்த்து வச்சிருந்த ரெயின்டியரை இங்க இருக்கக்கூடிய கார்னிவர் எழுதிட்டு போலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட தானே இருப்பான். தன்னால் இருந்ததுல பயங்கரமாவே அட்டாச் ஆயிருப்பான். ஸோ அவனோட ஃப்ரெண்டை வந்து விட மாட்டான். பார்த்தா அந்த பிசினஸ் மேனுக்கு நம்ம லூயிஸ் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனால லூயிஸ் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாரு. போகும்போது பயங்கரமா அடம் பிடிப்பான, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்னிவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கூண்டுல தூக்கி போட்டிருப்பாரு. கூடவே ஒரு கத்தியும் கொடுத்துட்டு இருப்பாரு, முடிஞ்சா நீ சர்வே பண்ணிக்க அப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்ணிருப்பானா, இவனுங்க கையில மாட்டிட்டு சாவறதுக்கு பதிலாக நானே செத்துறேன்டா அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பான். அவரை கூட கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து அவருக்கு ரொம்பவுமே பிடிச்சிட்டு இருக்கும். கூட்டு போன இவனுக்கு இந்த உலகத்தை பத்தி நிறையவே கத்து கொடுத்திருப்பாரு. உனக்கு இருக்கக்கூடிய ஷேட்னஸையும் உன்னோட ஃபர்ஸ்ட்ரேஷனையும் ஸ்ட்ரென்த்தா மாத்த கத்துக்க. நான் நம்புறேன் உன்னால இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும்னு. இதெல்லாம் இப்போ லூயிஸோட மண்டையில வந்துட்டு போக ஃபிளவர்ஸ் எடுத்துட்டு வந்தான் பார்த்தோம்னா இது வந்து டெம்முக்கு மரியாதை செலுத்தும் விதமா கொண்டு வந்திருப்பான். இதை வச்சு டெம் உன்னை யாரு கொலை பண்ணது அப்படிங்கிறதே கண்டுபிடிப்பேன், நான் அந்த உலகத்தையுமே சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ அங்க டெம் இறந்து போய் 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னுமே அந்த குற்றவாளி மாட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கேன். டெம்மை பத்தி யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. டெம் இறந்து போறதுக்கு முன்னாடி கிட்ட நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இதே நேரத்தை நடந்து அந்த பவர் கட்டோட கனெக்ட் பண்ணி பாக்குறான். ஏன்னா நேத்து ஹருவோட ஃபீலிங் என்ன அப்படிங்கறத புரிஞ்சிருப்பாங்க. ஹருக்கும் லூயிஸ்க்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துருப்பான். அப்ப லூயிஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போனதுமே டப்புனு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். எல்லாருமே இந்த இன்சிடென்ட்டை மறந்து இந்த இடத்துக்கு வரதே நிப்பாட்டிட்டாங்க. பட் இவர் இன்னுமே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்க மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு எல்லோ கலர் சீட்டா லூயிஸ் அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததை நம்மளால அவனை பாஞ்சு போய் பிடிச்சு எதுக்காக அவர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த இடத்த விட்டு என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுவான். பட் நம்மளால விட மாட்டாப்பல, அவர் அட்டாக் பண்ண வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சொல்ல மாட்டேன் சொல்லி அடம்பிடிப்பான். பட் அவனை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு கார்னிவர் தானடா, அப்புறம் எப்படி உனக்கு இந்த நியூஸ் தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். கார்னிவர்ஸ்ல செட்டன் குரூப் வந்து இவனை அடிச்சு போலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்களா. அதுக்கான காரணம் கொஞ்ச நாள் தான் இருக்கு மீட்டியார் ஃபங்க்ஷன் முடியறதுக்கு. அப்படி முடிஞ்சதுன்னா அவன் அடுத்த பீஸ்டரா பதவி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி மட்டும் நடந்தது கார்னிவர்ஸ் யாரையுமே அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான், அடக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நாங்க எப்படி ஃபீல் பண்றோம் அப்படின்னு உனக்கும் புரியும் நினைக்கிறேன், நீ ஒரு கார்னிவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க லூயிஸை பத்தி கொஞ்சம் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இவனுக்கும் பில்லுக்கும் இடையில நடந்த சண்டையை லூயிஸ் தீர்த்து வச்சான். பெர்ஃபெக்டான ஆளு, பெர்ஃபெக்டான கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாம தன்னோட ஜூனியரோட சாவுக்கு என்னமே மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. ஆனா எல்லா விஷயத்திலுமே கெட்டு போனவன் ஒண்ணுமே உருப்படியா பண்ணது கிடையாது. இப்படியே போனா லூயிஸ்க்கும் ஹருக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படியோ கெடுத்து விட்டுருவேன். இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். எங்க தேடினாலும் லூயிஸ் அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார்னிவரை பார்க்க முடியாது. எல்லா கார்னிவரும் அவருக்கு எதிராக இருந்தா நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என்னோட லவ் கடைசி வரைக்கும் நிறைவேறாம இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்ல வருவான். அதுக்குள்ள அந்த மண்டையை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு அந்த இடத்துக்கு தப்பிச்சு ஓடிட்டேன். இப்போ லூயிஸை ப்ரொடெக்ட் பண்றதுலாம் ஃபோக்கஸா இருக்கணும்னா அவனுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாம் சால்வ் பண்ணா மட்டும் தான் இப்ப முடியும். ஸோ ஹரு கிட்ட கடைசியில எப்படி ஃபீல் பண்றான் அப்படிங்கிறத கன்ஃபர்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போறான். எனக்கு நல்லாவே தெரியும் இவனை விட லூயிஸ் தான் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது. பட் சொல்லிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க போய் நின்று நல்லா யோசிச்சுட்டு ஹரு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானா. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து நிறைய கொசுவா அழையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஹரு கேட்காத மாதிரி நடிப்பா. கொசு இருந்த மாதிரி இல்லை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உன் கண்ணுக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க நம்மளால மறுபடியும் லவ் சொல்ல வரும்போது ஐயோ காது வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. அவனுக்கு புரிஞ்சுட்டு எதுக்காக என்ன வேணுங்கன்னே அவாய்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முக்கியமான ஒரு விஷயத்தை கேஷுவலா வந்து மூக்குல ஒரு கவரை குத்தி வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ப்ரிப்பரே ஆகல, எதுக்காகடா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட தப்பிச்சு போறதுலேயே குறியா இருப்பாங்க. உங்களோட கையை பிடிச்சு நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதையுமே நான் வந்து கொலைப்படி பண்ணணும்னு சொல்லி வரல, என்னோட நோக்கமும் கிடையாது, ஜஸ்ட் சொல்லணும் மட்டும் தோணுச்சு. இன்னைக்கு சாயங்காலம் இந்த இடத்துக்கு வந்துருங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆக டைம் ஆனா நாளைக்கு கூட அந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம். நான் என்னோட ஃபீலிங் உங்களோட ப்ராப்பரா சொல்லணும் மட்டும் தான் நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அந்த இடத்துட்டு போயிருவான். ஹரு தான் நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்து ஹருவை கடத்திட்டு போறாங்க. ஹருவோட ஒரு ஷூவும் கார்டு மட்டும் கீழே டிராப் ஆயிருக்கும் போல. அதை கீபியோட ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து சும்மா உமா அப்படிங்கிற ஒரு சீப்ரா கிட்ட காமிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் பெரிய மனுஷன் போல. இப்போ ஹருவோட ஷூ கூட ஒரு கார்டு கிடைச்சிருக்கும் சொன்னால, அதை பார்த்துட்டு ஷீ ஹூமியா அப்படின்னு ஒரு பேர் சொல்றாரு. ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அப்போ போலீஸ் கிட்ட போனாலும் நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்க போறது கிடையாது. இது சொன்னதான் அவங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது இடத்துக்கு வந்த மேயர் நீங்களாம் இதை பத்தி ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது, நாங்க பெரியவங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்க ஹருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது சீக்கிரட்டா இன்வெக்ஷன் பண்றோம், இல்லாட்டினா உங்க உயிருக்கும் ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்ட அந்த 3 பேரும் மேயரே சொல்லிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. மேயருமே இந்த சைடு வந்துட்டு அவருக்குமே தெரியுது இவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் போல. அது மட்டும் இல்லாம இவர் எதுக்காக பயப்படுறாருன்னா இது வெளியே தெரிஞ்சு இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான சொசைட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு, அப்ளிண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பட் ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல ரொம்ப மோசமா தான் இருக்குது. எதுவும் தெரியாத நம்ம ஹீரோ சோகத்தை நடந்து வந்துட்டு இருப்பான். அப்போ முன்னாடி கிராஸ் பண்ணி போன அந்த 3 பேரும் கிட்னாப் பண்ணிட்டு போனதை பத்தி அந்த வெளியில இருக்கக்கூடிய ரேபிட் புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோட காதல விழுந்துரும். அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண இந்த ஷிஷிகுமி அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனை காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நேற்று உங்களுக்கு பவர் கட்லாம் பண்ணி கொடுத்தேன், பட் உங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஒரு ஒயிட் டாஃப் ராபிட்டை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து ஹரு தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுவாள். அப்போ அவளோட காலை பிடிச்சி உடச்சு விட்டுறவா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். ஃபுல்லாவே ஒயிட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹருவோட ஸ்கேட்டை தூக்கி அவன் உள்ள பாக்குறான். அப்போ இந்த ஆர்கனைசேஷனோட லீடர் காமிக்கிறாங்க. ரொம்பவுமே வயசாகி போயிருக்காரு. அவரு உள்ள வந்து ஏன்டா ரூடை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுப்பாப்புல. அவளை தனியா ஒரு ரூம் கூட்டு வந்து இங்க யாருமே கிடையாது, நீ ஃப்ரீயா இருக்கலாம், எத்தனை வயசு, எந்த ஸ்கூல்ல படிக்கிற, ஸ்கூல் ஃபன்னா போகுதா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு பாப்புல. ஹருக்கு இப்போ 18 வயசு ஆகுது, ஸ்கூல்லாம் ஃபன்னா போகுதா அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்க மாட்டா. உனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்ல, நம்ம அடுத்த வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரெஸ் ஆகணுமா அப்படின்னு சொல்ல ஹருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பா. சொல்லும்போது நீயே அவுத்துட்டா பிரச்சனை இல்லை, இல்ல என்னோட பசங்களை விட்டு கிழிச்சு எறியட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நீ ஒரு நல்ல ஃபுட்டா அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல அவரோட ட்ரெஸ்ஸை மொத்தமா கலத்தி நிக்க வச்சது மட்டும் இல்லாம சைடு ஒரு கட்டனை திறந்து காமிக்கிறாரு. இதுக்குன்னா அவர் வந்து பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல தான் சாப்பிடுவார். அப்படியே அந்த சீனை கட் பண்ண மீட்டியார் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பார்த்தோம்னா ஒரு டென்ட்டுக்குள்ள தனியா லூயிஸை கூப்பிட்டு வச்சு மேயர் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் பீச்சர் ஆக போற. அப்படி இருக்கும்போது ஷிஷிமி கூட உனக்கு நிறையவே பிரச்சனைகள் வரலாம், இது இப்படியே விட்டா எந்த ஒரு வகையில நமக்கு நல்லதாவே இருக்க போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிக்க பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விப்படாத வரைக்கும் அதை வந்து அவங்க வேல்யூ பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்தது எல்லாத்தையுமே கவர் அப் பண்ண சொல்றாரு. அவனை இவரோட சீக்ரெட் ஒன்று அவனுக்கு ரிவீல் பண்ணுவாரு. இப்படி ஒரு சிங்கம் நமக்கு பாக்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தோணி இருக்கும். பயவுல 4 மில்லியன் செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? மேயர் ஆகிறதுக்காக. இப்படி இல்லாம கார்னிவர்ஸுக்கும் ஹெபியோஸ்க்கும் இடையில இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதனால ஒண்ணுமே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம இவருக்கு அவனோட பாஸ்ட பத்தியுமே தெரிஞ்சிருக்கு. அதை வச்சுமே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து லூயிஸ் கிட்ட அங்க லிகோசி பதட்டத்தோட ஓடி வந்து ஷிஷிகுமியா அப்படிங்கிற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட கையை தட்டி விட்டுட்டு, இது இந்த உலகத்துல அடிக்கடி நடக்கிறது தான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரா. அதனால வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எவனா நீ மட்டும் போய் காப்பாத்து அப்படின்னு சொல்ல கடைசியா நம்ம ஹீரோ கேட்டு பார்ப்பான், நீங்களும் ஹருவை லவ் பண்றீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்றாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோட மூஞ்சில் ஒன்று போட்டுட்டு ஒரு உல்ஃபா இருந்துகிட்டு நீ வீக்கா இருக்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லாத, இந்த சொசைட்டி பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ளேயே சொல்லியிருப்பாரு, உன்னோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணு, உன்னோட மைண்டை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு. எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்க உன்னோட ட்ரூ பவரை மறைச்சி அப்படின்னு சொல்ல, அப்படியே சரி நான் இப்ப என்னோட ட்ரூ பவர் மட்டும் இல்ல, உங்க மேல நான் எந்த அளவுக்கு கோவமா இருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சில் ஒரு போடு போட, செகண்டே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வருவானா. லூயிஸ் நம்ம ஹீரோவை திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. லூயிஸ் அவரோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனுமே நம்ம ஹீரோ மேல காமிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், நீங்க நம்ம இந்த பாதையில தான் நடக்க போறீங்கன்னா நான் என்ன உங்களை தேடி வர போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எவ்வளவுதான் மேல போனாலும் ஹரு இனிமே என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லூயிஸ் முன்னாடியே டிக்ளேர் பண்றாப்புல. அடுத்திருந்தே ஹருவை தேடுற முயற்சியில தான் ஈடுபட்டு இருப்பான். அப்படி தேடி தேடி கடைசியில பிளாக் மார்க்கெட்ல வந்து நிற்கிறான். கிட்ட விசாரிச்சா யாருமே தெளிவான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2 பேர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உனக்கு வழி சொல்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்த பக்கம் எடுத்துட்டு போறானுங்க. அங்க வச்சு அவனுக்கு நம்ம ஹீரோட வாலெட்டை திருடலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு சரியான நேரத்துல பாடம் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஷிஷிகுமி ஆர்கனைசேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கொஞ்சம் கத்துறத நிறுத்து, அவனுக்கு வந்து 35 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இந்த ஹேபியோஸ் எல்லாம் கொண்டு பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் தனியா போய் அவங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய டேஞ்சர் அவனுக்கு விளக்கலாம் பார்த்தா அவன் இந்த இடத்துல இருந்து ஷிஷிகுமி எங்க இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலாம் குறியா இருக்கான். நம்ம ஹீரோவே என்ன ரீசன் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ரேபிட் கேலாம் அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னமோ அந்த பொண்ணு உயிரோட இருப்பாளா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம நீயும் உன்னோட லைஃப் ரிஸ்க் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் அவன் ஹருவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுல இருந்து அவளுக்கு பண்ண கெட்டதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு பண்ணியிருந்தா அவ கிட்ட கடைசி என்னோட லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் அது நடக்காது போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு பாண்டு கிட்ட தான் அவங்களோட ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படிங்கிறது இவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். எங்க அந்த பாண்டு இருக்கு, எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது, பட் அந்த பாண்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல அந்த சிட்டில மழை அடிச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிக்குது. மீட்டியார் ஃபங்க்ஷன்ல ஆர்ட் ஒர்க் பண்ண வந்த எல்லாருமே கொஞ்ச நேரம் அந்த டைனோசர் கீழே தஞ்சமடைய வேண்டியதாகுது. இத்தனை ஜூனோ லூயிஸ் கிட்ட லிகோஷ் எங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது, அவன் திரும்பி வரமாட்டான், எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி பாப்பாரு. பட் ஜூனோ திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சு பேசுனீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான், லிகோஷி அவளை லவ் பண்றா அப்படிங்கிறது கொண்டு எனக்கு தெரியும், எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் திரும்ப வர முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாமா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அது அந்த ரேபிட் சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூனோ சந்தேகமா கேட்க, ஒருமே என்னால அதெல்லாம் தடுக்க முடியல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு தான் அவனை நம்ம லாஸ்டா பாக்குறதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சேம் டைம் நம்ம ஹீரோ அந்த பாண்டு இருக்கக்கூடிய அந்த கேஸ்டரை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஒரு மரத்துல இருந்து நோட்டு விட்டுட்டு இருப்பான், எங்க ஹரு இருப்பா, எப்படி உள்ள போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோக்கு பின்னாடி ஒரு அசாசியன் அவனோட கழுத்திலே துப்பாக்கி வைக்கிறான். ஹீரோவுமே அவன் கிட்ட பேசி ஹை ஃப்ளோர்ல தான் ஹரு
இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருந்துமே அவன் நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட வேண்டியதாகுது. ஆனால் ஹரு உயிரோட இருப்பாளா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. ப்ராபப்ளி டெத்தா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் அவனோட கையில இருந்து ஹருவோட ஸ்மெல் அடிக்க ஹரு உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லை வச்சு கெஸ் பண்ணிடுவான். அதே சமயத்தில் அவன் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம் சொல்லிடுவானா. அவனோட கையை பிடிச்சு அவனோட காதலையே ஷூட் பண்ணிடுற கீழே படுக்க வச்சு கேட்கிறான். ஹரு எனக்கு மட்டும்தான், யாருக்குமே கிடையாது, அவ என்னோட இற அப்படின்னு சொல்லுவானா. அவன் கழுத்தை கடிக்க போன லிகோஷி பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ நான் இறனா சொன்னேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு சான்ஸை பயன்படுத்தி அவன் நம்ம ஹீரோவை போட்டு அடி நடிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட கண்ணை எடுத்து ஷூட் பண்ணலாம் வரும்போது இவனால எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு போகுது. அப்போ அவனோட செஸ்ட்ல ஒரு கிராஸ் போ வந்து இறங்குமா. யாரா இருக்கும் நம்ம பேண்டா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாரு. நம்ம ஹீரோ அவனை கடிக்காம இருப்பாருல, அப்பவே வந்துட்டாரு போல. மாதிரியான விலங்குகளை உன்னை மாதிரி உல்ஃபுகளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு, அவங்க கழுத்தை கடிச்சு மட்டும்தான் கொள்ள முடியும். அதனால நம்ம ஹீரோ கழுத்துல கடிக்கிறதுலாம் சரிதானா அப்படின்னு மாதிரி யோசிக்க அதனால நம்பவே முடியல. ஒரு லவ் கான்ஃபரன்ஸ் பண்றதுக்காக நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, பட் சரி அதை விட்டுலாம். திரும்பி பார்த்தா அவனோட கடிச்சிரு சரியா, அது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். எனக்கு தெரியாத தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு. அப்படிதான் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேட்டையாட தூண்டுற பீஸ்ட நீ சொல்றதை கேட்கற மாதிரி வளர்க்க கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ள பூந்து இருக்கக்கூடிய சிங்கத்தை எல்லாம் வேட்டையாட ஆரம்பிக்கிறானுங்க. போனா எல்லா சிங்கமுமே கண்ணோட வரல, எல்லாருமே ஸ்டிக்கோட தான் வரானுங்க. இது நம்ம பசங்களுக்கு அட்வான்டேஜா போயிருது. ஹீரோ வர வழியில எல்லாரும் அடிச்சு தள்ளி போட்டுட்டு மேல போயிட்டு இருக்கேன். டாக்டர் பின்னாடி ஒவ்வொருத்தரையா கொண்டு போட்டுட்டு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாரு. அப்பதான் கிரவுண்ட் ஃப்ளோர் கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அங்க ஒரு 3 சிங்கம் சண்டை போறதுக்காக வரும். பேண்டா அவனுக்கு 2 பேரையும் சமாளிச்சு நம்ம ஹீரோ மேல அனுப்பிடலாம் பார்த்தா அவனுக்கு 2 பேரும் பேண்டாவை போட்டு வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறானுங்க. அம்மாளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் வந்து அவனை தூக்கி அடிச்சு வீசிட்டு ஏன்னா அவளோட ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சமயத்துல அவனோட கையில இருந்து ஹரோட ஸ்மெல் அடிக்கும். அதை மோந்து பாக்குறான், இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சதும் அவனோட மண்டியிலே ஒரு ஹெட்பெட் கொடுப்பானா. போலாந்து ரத்தம் தெரிக்க அந்த இடத்துல மயக்கம் போட்டு விடுறான். பேண்டா நம்ம ஹீரோ கூப்பிட்டு தம்பி மேல போடா, நான் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க உள்ள ஹரோட நிலைமையை பார்த்தோன்னா அவன் சாகக்கூடிய தருவாயில எல்லாருக்கும் ஒரு ஃபேர்வெல் லெட்டர் எழுதுற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. மனசுல இருக்கக்கூடிய இது எல்லாமே அவன் சாக போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் ஒரு டாஃப் ராபிட்டா பிறந்துக்கிட்டு நல்ல லைஃப் எதிர்பார்த்தானோ அது என்னோட முட்டாள்தானம் தான் அப்படி சொல்லி யோசிப்பா. சமயத்துல சின்னதா நமக்கு ஹரோட பாஸ்ட் லைஃபா காமிக்கிறாங்க. ஹரோட ஃபேமிலியில மொத்தமா 5 பேர், ஒரு அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு முன்னாடி பிறந்த 2 பேர், அவங்க யார் அப்படிங்கிறது தெரியல, அண்ணனா அக்காவா அப்படிங்கிறது தெரியல. பட் இவா தான் கடைசி. குடும்பத்துல இவா தான் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வளர்த்தியும் கம்மியா இருப்பா. ஆல்ரெடி ஹேபி ஊர்ல இவங்களோட இனம் தான் வீக்கஸ்டான ஒரு அனிமல் இனம். இதுலயும் இவ வந்து பாதி ஹைட்டு தான் இருக்க. இவரோட பேரண்ட்ஸ் எப்பவுமே இவளை காய்ச்சியா தான் இருக்கு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இது புரியல, பட் ஓரளவு ஏஜ் அட்டன் பண்ணி ஸ்கூலுக்கு போகும்போது தான் அவளுக்கு புரிய வந்திருக்கு. அனிமல் எல்லாம் இவளை சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பா. அவ 8th கிரேட் படிக்க வரும்போது அவகிட்ட ஒருத்தன் லவ் கான்ஃபஸ் பண்றான். ஆனா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஒத்துக்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா போகுது. எல்லா விஷயத்திலயுமே இவளை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த சொசைட்டி இந்த பெட்ல இருக்கும்போது மட்டும்தான் அவளை ஈக்குவலா பாக்குறாங்க அப்படிங்கறனாலே இப்படி இருந்திருப்பா. நமக்கு தோன்ற டவுட்டை அவளே கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கேட்கறதுக்கு வேணா இதெல்லாம் கிறுக்குத்தனமா தோணலாம். பட் எப்பவுமே எல்லாரும் உங்களை பாவமா பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்ன ரெகனைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் இந்த பெட் மட்டும்தான். கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லல. ஆனா அதுவும் இப்ப இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18 வருடங்கள் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ் பண்ணக்கூடிய பையன் கிட்ட என்னோட ஃபீலிங்கை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல தூரத்துல லூயிஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த லெட்டரும் எண்டுக்கு வரும்போது ஸோ நம்ம pretty much கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவ என்னமே லூயிஸ் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. இந்த லெட்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சோகமும் வருத்தங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க போவாளா. இந்த லெட்டர் முடிக்க விடாத மாதிரி அவள் அறியாமலே அவளோட கையை பிடிச்சி தடுக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. பட் இவன் இப்ப எதுக்காக இங்க இருக்கான் என்னோட கனவுல அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க அந்த ஒரு செகண்ட் லிகோசியை பத்தின தாட்ஸ் அவளுக்கு வர ஆரம்பிக்குது. சொன்னது என்ன, அவளை இது வரைக்கும் நினைச்ச எல்லாருமே ஒரு பாவப்பட்ட ஜீவனா தான் பார்த்திருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய டைமை தவிர. பட் லிகோசி எப்பவுமே இவளா தானே பார்த்திருக்கான். மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இருந்து அந்த மண்டையும் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நேரம் அவளோட பாடியை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்திருப்பான் சைலண்டா. பட் இப்போ பேசி அவளோட கனவை கலைச்சு விட்டுட பிடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. சாப்பிட்டு தொலைடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அவருடைய ஃபேர்வெல் லெட்டரையும் ஒழுங்கா எழுத விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவா. ஆனா உன்னை சாஃப்டா ஹேண்டில் பண்ணலாம் பார்த்தா உன்னை நிம்மதியா விட மாட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட காத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவான். என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். வாய்ஸ் ஒரு சிம்பிளா கொடுத்துட்டு இருக்கேன். பட் அவ சைட்டு யோசிச்சு பார்த்தா அவளுக்கும் சொல்லிக்க யாருமே கிடையாது. யாரும் அவளை காப்பாற்ற வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் கடைசியில சாகும்போது கூட தனியா தான் சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க அவன் வாயை பொழந்துட்டு கிட்ட வரும்போது கடைசி மூமெண்ட் அவளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான் என்னோட லைஃப் இதோட முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது லிகோஷி கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து இப்படி நிற்பான். யாரும் அவளை தேடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல இப்படி லிகோஷி வந்து நின்னதும் அவன் சாப்பிட வரும்போது கூட இவன் இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான். அவனாலும் செத்துருவான் அப்படிங்கிறதுக்காக அவ எப்பவுமே ரெடியா இருந்தா. பட் அவளுக்காக ஒருத்தன் வந்து நிற்பான் அப்படிங்கறத அவ எப்பவுமே நினைச்சு பார்த்தது கிடையாது. இப்பவும் போல நம்மால அவனோட ஷேட்டை கலத்தி அவட்ட கொடுக்க அண்டே லைட்டா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். டப்புன்னு முடிச்சு வந்துட்டான். எதிர்த்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க இவ எதுக்காக நீங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதெல்லாம் சொல்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட இங்க சண்டை போட தயாராக அதோட இந்த பாட்டு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. என்ன ஒரே ஒரு எபிசோடு மட்டும் தான் இருக்குது. அதோட சீசன் 1 முடிஞ்சிருச்சு. 10 எபிசோடும் கவர் பண்ணியாச்சு. பை.